மச்சான் நான் இன்னைக்கு எக்ஸாம் ஃபெயில் நினைச்சுன்னு போனேன். ஆனா கடைசியில ஆண்டவனே பார்த்து எனக்கு ட்விஸ்ட் வச்சுட்டா மச்சான். என்னடா சொல்ற? நானே ஃபெயில் ஆயிடுவேன்டா. மச்சான் அது உன்னோட ஹெட் ரைட்டரா, என்னால எதுவும் பண்ண முடியாது. ஹெட் ரைட்டா? தலையெழுத்து மச்சான். நீ மட்டும் அந்த ட்விஸ்ட் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, ஃபெயில் தான் மச்சான். ட்விஸ்ட்னு சொல்றியே, என்ன ட்விஸ்டா? அதுவா மச்சான், ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருந்தேன்னா எனக்கு பின்னாடி உட்காந்துக்கிற முள்ளவண்டி முகேஷ் என்ன பண்ணா, என்ன ஆன்சர் கேட்டு தொலை பண்ணிருந்தான். அதான் வாத்தி பார்த்துட்டாரு. அதான் அந்த ஒல்லியா இருப்பானே வாத்தி, முனியாண்டி வாத்தி, அவன் பார்த்துட்டான். கோகுல் ஸ்டாண்ட் அப், கோ சிட், கோமதி பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு குசியே தாங்கலடா. அப்படியே போய் உக்காஞ்சி அவ பேப்பரை பார்த்து நான் எழுதிட்டேன் மச்சான். பேப்பர் கொடுக்கும் போதே பாரு 32 பல்லு ஈன்னு வச்சுன்னு போய் பேப்பர் வாங்குவேன் மச்சான். போன தடவை எப்படிலாம் நான் அடிச்சான் பேப்பர் வாங்கும் போதே, இந்த தடவை பாரு அவனை நான் அசிங்கப்படுத்துறேன்டா. இந்த பேப்பர் கொடு. வீட்டுக்கு போனதும் எப்படி அசிங்கப்படுத்துறது நோட்ல எழுதி வைக்கணும். இப்பயும் நீ ஃபெயில் தான்டா. டேய் கோமதி பார்த்தாண்டா ஏதானே, அதனால தான்டா நீ ஃபெயிலு. நீ 10th, அவ 8th மச்சான். அவ 8th போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி 2 மாடு வாங்கிட்டு வர சொல்லு. ஸ்கூல் பக்கலாம் வந்துடாது. போன வாட்டியா அந்த வாத்தி உன்னை அடிச்சான், இந்த வாட்டி அசிங்கமே படுத்திடுவான் உன்னை. இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் லவ் போல.